சாட்டர்டே எபிசோடில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத்தினுடைய ஏவி, கானா வினோத்துடைய என்ட்ரி, கானா வினோத்துடைய ஸ்பீச் இதெல்லாம் நம்ம வந்து திட்டத்திட்ட பார்த்துட்டோம். இது இப்படி தான் இருக்குங்கிற அபிமானமும் இருந்தது. அதில் ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜாக இருந்தது என்னென்னா, வியானா கிட்ட சேதுபதி மாட்டிக்கிட்டு குற்றவாளி போல் நின்ன அந்த காட்சி உண்மையாலே மெய்சில் இருக்க வச்சுது. வியானா கிட்ட ஒரு சின்ன பதட்டமும் இல்லை, பயமும் இல்லை. அதாவது என்னென்னா, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒன்றுமே இல்லை, எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு சாரி கேட்டால் ஓகேவா சார் அப்படிங்கும் பொழுது எந்த விஷயம் சார், இவர் ஒரு பெரிய விஷயம் பண்ணார் சார், நீங்கள் அட்ரஸ் பண்ணவே இல்லை, எந்த எபிசோட சொல்கிறீங்க, அந்த எபிசோடு முழுமையாக நீங்கள் பார்த்தீங்களான்னு பதட்டத்தின் உச்சத்திற்கு விஜய் சேதுபதி சென்ற காட்சியை பார்த்தோம். என்னென்னா, அந்த பலூன் டாஸ்க் ஒன்று நடந்தது இல்லையா, அதில் வந்து விக்ரம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ணிவிட்டு அது என்னென்னா, இவர் சொன்னார்ல விஜய் சேதுபதி கார்லேருந்து இழுக்கும் போது தொட கிழிஞ்சிருந்தா அது வழிந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க, அது என்னமோ கார் எங்கேயோ பெரிய பில்டப் பண்ணார்ல, அதே மாதிரி விக்ரம் ஆதிரையுடைய காலை பிடிச்சி இழுக்கும்போது தலை ஒட்டஞ்சிருந்தா பல விஷயங்கள் இருக்குல்ல, ரெண்டுத்துக்கும் ஒரே தீர்ப்பு தான் ஏன் கொடுக்கணும், அதை அட்ரஸ் பண்ணவே இல்லை, அது பேசவே இல்லை. இது வியானாவுக்கு ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு. அதை மக்களும் பேசியிருந்தாங்க, வெளியில் ரிவ்யூவர்ஸ் பேசியிருந்தோம், நம்மலாம் பேசியிருந்தோம். ஏன் இது பேசவே இல்லை, ஒருவேளை விக்ரமுடைய செல்ல குழந்தைங்கிறதுனால, ஏன்னா விக்ரம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார், இது வந்து நம்மளை வந்து டாராக கிழிக்க போகிறேன்னு விக்ரம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார், அதை மிஸ் பண்ணார் இல்லையா. அதை இங்கே வியானா சுட்டி காட்டின உடனே இல்லைங்க விஜய் சேதுபதிக்கு. அதுக்கு எங்கே கொண்டு போகிறாருன்னா, நான் வியானாவை அப்போல்லாம் பாராட்டினேன், அப்போ என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இவர் விஜய் சேதுபதி வியானாவுக்கு வாய்ப்பெல்லாம் கொடுக்க போகிறாரு அப்படிலாம் பேசுனாங்க தெரியுமா, நான் என்ன பயாசுன்னு பேசுனாங்க, இப்படின்னு சம்மந்தம் இல்லாத எங்கெங்கேயோ போன அந்த காட்சிகள் பார்க்குறோம். இது என்னென்னா, பதட்டத்தின் உச்சத்தில் இருக்கும்போது நம்மளுடைய அறிவு இழந்துருவோம். அதுக்கு தான் நான் எப்போதுமே என்ன சொல்லுவேன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது அதில் முழுமையான ஈடுபாடோடு பண்ணணும். அந்த முழுமையான ஈடுபாடு பண்ண முடியல அப்படின்னா நம்மளால் எதுவுமே பதில் சொல்ல முடியாது. ஏன்னா எபிசோடு பார்த்த வியானா தில்லாக நிற்கிறாங்க, எபிசோடு பார்க்காத விஜய் சேதுபதி அவருக்கு முன்னாடி மண்டிக்கிட்டு பயந்தோடிய காட்சி. நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம் இல்லையா, வேண்டாம் சேது, ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதில் 100% இன்வால்மெண்ட்டாக பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாமல் இருக்கிறதே சால சிறந்தது. அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட உன்னால் எதிர்கொண்டு கேட்க முடியல, ஏன்னா அந்த பொண்ணு எபிசோட்ஸ் மட்டும் இல்லை, அதுக்கு பிக் பாஸ் நாலேஜ் இருக்குது, என்ன நடந்ததுங்கிறது இருக்குது. இன்னொன்று, விக்ரமுக்காக நான் இந்த நேரத்தில் வாதாடுவதாக நீங்கள் நினச்சிக்காதீங்க, கேம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம யாரை குறை சொன்னால் என்ன, வாவ் கேம் முடியல ராஜா, 105வது நாள் வரையும் கேம் இருக்குது, என்றைக்கு வேணாலும் இது மாறும், ஏன்னா முடிவு உன் கையில் இல்லை, மக்கள் தான் ஓட்டு போட்டு வெற்றியாளரை தீர்மானிக்க போகிறாங்களே தவிர்த்து நீ கிடையாது. இன்னொன்று, பிரவீன் காந்தி வந்து சொன்னார்ல, விஜய் சேதுபதி ஒரு ஊழியர், அவர் அட்ரஸ் பண்ணுறதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேணாம், நியாயம்னு ஒன்று இருக்கும், அதுக்கு பக்கம் நில்லுங்க அப்படிங்கிறது தான் அவர் கொண்டு வந்த விஷயம். பல விஷயங்கள் இருக்குது விஜய் சேதுபதி, நீங்களாக இருக்கட்டும் எவனாக இருக்கட்டும், உண்மை அப்படின்னா அதுக்கு தான் ரொம்ப பவர்ஃபுல். யார் தப்பு செஞ்சாலும் தப்புனா தப்பு தான், அது என்ன விஜய் சேதுபதி பிக் பாஸ், புரியுதுங்களா. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை ரியலைஸ் பண்ணீங்க, ஆனால் நான் இப்போவும் சொல்கிறேன் விஜய் சேதுபதி, நீங்கள் பண்ண தப்புக்கு உங்கள் மனசாட்சி உங்களை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் எதோடு வேணாலும் விளையாடுங்க, ஆனால் ஈகோவை வச்சுக்கிட்டு மட்டும் வாழ்ந்துடாதீங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு கொடுத்ததாக கேள்விப்பட்டோம், அதே பிரதீப் ஆண்டனியை வைல்டு கார்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க, அவர் அதை புறக்கணிச்சிருக்காரு. அப்போ ரெட் கார்டு கொடுத்தவங்க வைல்டு கார்டில் கூட வரலாம் போல இருக்கேன். அப்போ என்ன, ஒரு ஃபினாலே ஸ்டேஜுக்கு ஏற்ற முடியாதுன்னா அவ்வளோ பெரிய ஈகோவா? எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் இவர் கூப்பிட்டா அவங்க வரமாட்டாங்க போல இருக்கு. ஏன்னா சேதுபதி ஈகோன்னா